அனைவருக்கும் வணக்கம். கோல்டு மெடலிஸ்ட் இந்தி கைஷ் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைந்தேன். सबको सादर प्रणाम. गोल्ड मेडलिस्ट हिंदी गाइड प्रस्तुति कर्क कसडर कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है. நேயர் விருப்பம் என்னும் நிகழ்ச்சியிலே நேற்று ஒரு நேயர் கேட்டதை இன்றைக்கும் நான் தொடர்கின்றேன். கூட்டு வினைகளை பற்றி ஆக்சரி வெர்பல் சொல்வார்கள், அதை பற்றி கேட்டிருந்தார் ஒரு அன்பர். அவருக்கான விளக்கத்தை நேற்றைய பதிவிலே நான் தந்திருந்தேன். அதனுடைய தொடர்ச்சியும் இன்றைக்கு தொடர்கிறது. இன்றைய பதிவிலே நான் சொல்லப்படுவது டால்னா என்பதை பற்றி. இதுவும் விட்டான வரும். எப்படி ஜா தே லேக்கு விட்டேன், விட்டான், விட்டது, விட்டார்கள் என்பது அதே போல் இங்கேயும் அதே மீனில் வரும். வாக்கினுடைய அர்த்தத்துக்கு பலம் கொடுப்பதற்காக கூட்டுவினை பயன்படுத்தப்படுகிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மறுபடியும் திரும்பச் சொல்கின்றேன். இந்த டாலுக்கும் அதே போலத்தான் முன்பகுதியானது வினைப்பகுதி தாத்து அப்படியே இருக்கும், எந்த மாற்றமும் அடையாது. நெக்ஸ்ட் வருகின்ற, அதாவது இரண்டாவது வருகின்ற அந்த பகுதிதான் சைப்பர்களுடைய எண்பால் மாறுபாட்டை அடையும். ஏனென்றால் இது குன்றாவினை ஆகையால் இந்த டாலா பயன்படுத்தும் பொழுது இழுவாவுடன் நே சேரும். அப்போ நே சரிகின்ற பொழுது சைப்பொருளை பொறுத்து வினைச்சொல் அமையாது. எனவே இழுவாயை பொறுத்து பயனிலை அமையாது. எனவே சைப்பொருளை பொறுத்து தான் பயனிலை அமைக்க வேண்டும். ஆகவே சைப்பொருளுடைய எண்பாலை பொறுத்து முற்பகுதியானது மாறாமல் பிற்பகுதி மட்டுமே மாறும் என்பதையும் நாம் அறிய வேண்டும். राम ने रावण को मार डाला. रामन रावणனை கொன்று விட்டான். राम ने रावण को मार डाला. रामन रावणனை கொன்று விட்டான். बंदर ने बर्तन तोड़ डाले. बंदर ने बर्तन तोड़ डाले. குரங்கு பாத்திரங்களை நொறுக்கி விட்டது, உடைத்து விட்டது. ஏன் சார் அங்கே நீங்கள் ராம்னே ராவன் கோ மாறார் சொல்லி நீங்கள் இங்கே கோ போட்டீர்களே, இங்கே கோ போட்டால் என்ன என்று கேட்கலாம். ஆனால் இங்கே கோ போடக்கூடாது. ஏனென்றால் இது போன்ற சைவபொருள் குன்றாவினை வாக்கியங்களில், அதாவது இழுவாயுடன் நே செல்கின்ற வாக்கியங்களில் சைவபொருளானது பிராணி வாச்சக் கோனாச்சாரியே, உயிரினமாக இருந்தால் மட்டும்தான் கோ சேர்க்க வேண்டும், இல்லாவிட்டால் கோ சேர்க்கக்கூடாது. இங்கே ராம்னே ராவன் கோ மாடாலா, சேபொருள் ராவன் வருது. ராவன் வந்து பிராணி வாச்சக் சப்து இல்லையா, அதனால கோ போட்டிருக்கிறோம். ஆனால் இங்கே பந்தர் நே பர்த்தன் தோடாலே, இங்கே பந்தர் நே பர்த்தன் கோ தோடா என்று போடக்கூடாது. பந்தர் நே பர்த்தன் கோ தோடாலா இது போடக்கூடாது. பந்தர் பர்த்தன் தோட் டாலே. இப்போ டாலே என்பதனால அங்கே பர்த்தன்கிறது பன்மையாகிறது, பாத்திரங்கள். பந்தர்னே பர்த்தன் தோட் டாலே. तुमने क्यों ऐसा कर डाला. तुमने क्यों ऐसा कर डाला. நீ ஏன் இப்படி செய்து விட்டாய். तुमने क्यों ऐसा कर डाला. நீ ஏன் இப்படி செய்து விட்டாய். இங்கே செயல்பொருள் இல்லாததுனால பொதுவாக ஆண்பால் உரிமை வடக்கையில் வந்திருக்கிறது. தும்னே ஐசா கியோ கர் டாலா. இப்படி இந்த டால் நான் என்பது ரொம்ப ரேராக தான் வரும், அடிக்கடி வராது. அது எப்படி வழக்கமாக பயன்படுத்தப்படுகிறதோ அதை பொறுத்து அதே போல் நாமும் பயன்படுத்தப்பட வேண்டும். இதற்கென்று தனியாக ஒரு விதி ரூல்ஸ் கிடையாது. எப்படி ஜா தே லே மூன்றுக்கு நான்
ரூல்ஸ் சொன்னேனோ அதுபோல் இதற்கும் தனியாக ரூல்ஸ் எதுவும் கிடையாது. வழக்கத்தில் எப்படி நாம் வழக்கத்தை எப்படி நாம் பாடத்திலே படித்து வருகிறோமோ அந்த வழக்கத்தை அப்படியே வழக்கமாக பயன்படுத்துவதை அப்படியே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் செய்பொருள் குன்றாவனை வாக்கியம் இது. ஆகவே குன்றிவினை கிடையாது. அதை மட்டும் நீங்கள் நன்கு கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இதோட பெருசாக நான் இதை டாலா பற்றி சொல்வதற்கு ஒன்றுமில்லை. இருந்தாலும் டாலா என்று கூட்டுநிலை இருப்பதனாலே நான் தங்களுக்கு இன்றைய பதிவிலே எடுத்து சொன்னேன். ஆகவே இதற்காக பெரும் நீங்கள் சிரமப்பட வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். எப்படி வழக்கிலே வருகிறதோ அது தானாக உங்களுக்கு வந்துவிடும். ஆகவே இலக்கணத்தை முறையாக கற்றவர்களுக்கு தானாக வந்துவிடும். அது நீங்கள் இதற்காக நீங்கள் அரிதாக பெரிதாக சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை என்பதை நான் இங்கே பணிவோடு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்தபடியாக இன்றைய குறள், நான் இந்த சாகித்ய சதன் பகுதியிலே நான் குறளையான் அதாவது துல்னாவாக சொன்னேன். இங்கே நான் குறளை நான் பெரிதாக எடுத்துக்கிறேன், மெயினாக எடுத்துக்கிறேன் என்றால் இது நேய விருப்பம். அதனாலே இதிலே நாம் அவருடைய ஆசையை அவருடைய சந்தேகத்தை நாம் தெளிவுபடுத்த வேண்டுவதற்காகத்தான் சற்று விலகி இன்றைய சிந்தனைக்கு பதிலாக இன்றைய குறள் என்றும் இந்த தலைப்பு வந்திருக்கிறது. அதன்படி குறள் சொல்கிறது, வள்ளுவர் கூறுகிறார், இழிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். வீட்டிலே தெய்வம் இருப்பார்கள், பாட்டி இருப்பார், தாத்தா இருப்பார், பெரியப்பா இருப்பார், பெரியம்மா இருப்பாங்க, சித்தி இருப்பாங்க, சித்தப்பா இருப்பாங்க. அவர்கள் நாம் செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்டுவார்கள். ஏன்ப்பா அந்த மாதிரி தவறு செய்கிறேன், இந்நேரத்துக்கு ஏப்பா வெளியே போகிறேன் சுட்டி காட்டுவார்கள். அந்த தவறை நாங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் அவர்கள் மீது வஞ்சம் வைத்துக்கொள்ளவோ அல்லது வன்மம் வைத்துக்கொள்ளவோ பகையை வளர்த்து கொள்ளவோ கூடாது. எப்படி बुरे लगत सिख के वचन किए विचारो आप கடுவே பேஷஜ் பின் பியே மிட்டை ந தன் கோ தாப் என்பார் விருந்தவர்கள். புரே லகத் சிக்கே வச்சன், சாதுக்களுடைய மகான்களுடைய பெரியவர்களுடைய வார்த்தைகள் நமக்கு தவறாக பகின்றன. இருந்தாலும் நீங்கள் ஹியை விசாரோ ஆப், உங்களுடைய இதயத்தில் நீங்கள் யோசித்து பாருங்கள். நமக்கு காய்ச்சல் வந்துவிட்டால் உடம்பு சூடாக இருக்கிறது, அந்த காய்ச்சலை போக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும்? மருந்து சாப்பிடணும். டேப்லெட் சாப்பிட்ட காலத்தில் அந்த டேப்லெட் கசப்பாக இருக்கும். நாங்களாம் பள்ளியில் படிக்கிற காலத்திலே எங்கள் பள்ளிக்கு பக்கத்தில் ஒரு டாக்டர் இருப்பார். அவர் பேர் ராவ் என்று பெயர். அந்த டாக்டர் போனால் நாம் எப்போ போனாலும் சரி ஒரு மருந்து கொடுப்பார். மாத்திரை எடுத்துட மாட்டார், வெறும் மருந்து மட்டும் கொடுப்பார் பாட்டிலில். அது பயங்கரமாக கசக்கும். அதை தவிர வேறு எதுவும் தரமாட்டார். அந்த கசப்பான மருந்து நான் உண்டு விட்டால் உண்ட ஒரு மணி நேரத்திலே நம்முடைய காய்ச்சல் பறந்தே போய்டும். ஆகவே டாக்டரிடம் போகிற குழந்தைங்க பயப்படுவாங்க. ஐயோ போனால் ஒரு கஷாயம் கொடுப்பாடுறா என்று பயப்படுவார்கள். நாங்கள்லாம் பயப்படுவோம். ஆனால் நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு அறிவுரை கூறி பள்ளிக்கு பக்கத்தே இருப்பாங்க. சேலத்திலே நான் படிக்கின்ற பொழுது பள்ளிக்கு பக்கத்திலேயே இருப்பார். அவே ராவ் என்று பெயர். அவர் அதான் வேலை கொடுப்பாட்டா தான் கொடுப்பார். வெறும் கசப்பான அந்த கஷாயம் மட்டும்தான் கொடுப்பார். அந்த கஷாயத்துக்கு அவ்வளவு பவர் இருந்தது. ஆகவே அந்த கசப்பான மருந்தை குடிக்காவிட்டால் கடுவே பேஷஜ்னா தவா மருந்து மின்பியே குடிக்காவிட்டால் மிட்டை நா தன் கா தாப், உடம்புடைய சூடு அதாவது காய்ச்சல் நீங்காது. அதுபோல மூத்தோருடைய வார்த்தை அமிர்தம் என்பார் ஔவையார். மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம் என்பார். அமிர்தம் பார்த்தீங்கன்னா இரவா தன்மை அளிக்கக்கூடியது அமிர்தம். அது போன்றதுதான் மூத்தோருடைய வார்த்தைகள்.
மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம் என்பார்கள். அதுபோல கடுவே பேஷன் விண்பியே மிட்டைனா தன்கோ தா என்பார். அதுபோல் நம்ம வீட்டிலே பெரியவர்கள் இருந்தால் அவள் கொடுக்கின்ற அறிவுகளை நாம் கேட்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு இப்பொழுது புரியாது, நாங்களும் பெரியவர்களாவிட்டால் நமக்கு குழந்தைகள் வந்து விட்டால் அப்பொழுது இருக்கிறவங்களும் நாம் புரியும். ஐயோ, எங்களுடைய தாத்தா பாட்டி சொன்னார்களே, நாங்கள் கேட்கவில்லை என்று வருந்துவோம். அப்படி பின்னால் வருந்துவதை காட்டிலும் அப்பஸ்தாய ஓத்துக்கியா ஜப் சிடியா சுக்கையை கேச்சன்பார் கபீர்தாஸ். ஆச்சே தின் பாச்சே கயே ஹரி சே கியா நயத்து அப்பஸ்தாய ஓத்கியா ஜப் சிடியா சுக்கையை கேத்து. எல்லா பயிர்களாம் வளர்ந்த பிறகு வளர்த்தியாச்சு, வளர்த்த பிறகு அதை காப்பாற்ற வேண்டும், காவல் காக்க வேண்டும். அதை காவல் காக்காமல் விட்டுவிட்டால் பறவைகள் வந்து எல்லா தானியங்களையும் சாப்பிட்டு போயிடும். அதன் பிறகு ஐயோ நான் கவலைப்படாமட்டேன் என்று வருதுவதே பிரயோஜனம். அதான் பிரயோஜனம் இல்லை தான் சொல்கிறார். பஸ்தாயை ஓத்கியா சிடியா சுக்கையை கேது. பறவைகள் அந்த சுக்குனா சொல்லுவாங்க. இதுலேயே ஆகையா அதுபோல் நாம் பின்னாலே வருந்தக்கூடாது. அது கதை சொல்கிறார். இங்கே வள்ளுவர் சொல்கிறார், இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும். அந்த காலத்தில் மன்னர்கள் தனக்கு பெரிய ஞானியாக இருப்பார்கள், இருந்தாலும் கூட தனக்கு அவ்வப்பொழுது அட்வைஸ் சொல்ல, ஆலோசனை கூற மந்திரிகளை வைத்திருப்பார்கள். அந்த மந்திரிகள் அவ்வப்பொழுது தன்னுடைய கருத்துக்களை மன்னருக்கு எடுத்துரைப்பார்கள். மன்னர் தவறு செய்தாலும் கூட, மன்னா இது தவறு, நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த மன்னருடைய அந்த தவறுகளை திருத்துவார்கள். அப்படி திருத்துகின்ற மன்னர்கள் இல்லாவிட்டால் அந்த மன்னன் கெடுப்பதற்கு ஆள் இல்லாமலே கெட்டு போயிடுவான், தானாக கெட்டு போயிடுவான். அதுபோல் கண்டிப்பதற்கு ஆள் இல்லாவிட்டால் குழந்தைகள் தானாக கெட்டு போவார்கள். மன்னனே கெட்டு போகும்போது மக்கள் ஏன் கிடமாட்டார்கள்? மன்னன் எவ்வளி மக்கள் அவ்வளி என்பார்கள். யதா ராஜா ததா பிரஜா என்பார்கள். ஆக இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன். இடிப்பார் என்றால் இடிக்க உழைக்கிறதில்ல, கருத்துக்களை தவறாக செய்தால் அதை எடுத்து காட்டி திருத்துகின்ற மந்திரிகள், அட்வைசர்ஸ் இல்லாத ஒரு மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும். அவனுக்கு எதிரியே தேவையில்லை, எதிரி இல்லாமலேயே அவனாக கெட்டு விடுவான். ஏனென்றால் அவனுக்கு அவ்வப்பொழுது அவன் செய்கின்ற தவறுகளை எடுத்து சொல்லி திருத்த ஆள் இல்லை. ஆகவே தவறுகளை நாம் செய்கின்ற பொழுது அதை எடுத்து சொல்ல நமக்கு ஆட்கள் வேண்டும். அப்படி ஆட்கள் இல்லாவிட்டால் மன்னனாக இருந்தாலும் கூட அவர் கெட்டு போடுவான். இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும். இப்படியாக நம் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அசைவிலும், ஒவ்வொரு துறையிலும், ஒவ்வொரு கோணத்திலும் நாம் வள்ளுவரை பார்க்கலாம். ஆக வள்ளுவர் என்பது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அதை நாம் அனைவரும் தொடர்ந்து படிக்க வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும், மக்களுக்கும் சொல்ல வேண்டும், பிறருக்கும் சொல்ல வேண்டும். சரி, அதே கருத்தை நம்முடைய ஹிந்தியிலே கபீர்தாஸ் சொல்கிறார். நிந்தக் நியரே ராக்கியே, நிந்தக் நியரே ராக்கியே ஆங்கன் குட்டி சவாய். நிந்தக் நியரே ராக்கியே ஆங்கன் குட்டி சவாய் பின்பானி சாபுன் வினா நிர்மல் கரை சுபாய். நிந்தக் நியரே ராக்கியே. நான் பலமுறை சொல்லியிருக்கின்றேன், துளசிதாசனுடைய பாஷை அவருடைய பாஷா அவதி பாஷா, சூர்தாசனுடைய பாஷா பிரஜ பாஷா, கபீர்தாசனுடைய பாஷா கிச்சடி பாஷா அல்லது பஞ்சரங் கிச்சடி என்பார்கள். அவருடைய பாஷா பஞ்சரங் கிச்சடி என்பார்கள். அதாவது அவருடைய படைப்புகளிலே பிற மாநில சொற்கள் கலந்திருக்கும். ஏனென்றால் அன்றைய சாதுக்கள் ஓரிடத்திலே இல்லாதவர்கள், அவர் சுட்டிக்கொண்டே இருப்பார்கள். இன்னும் சொல்லப்போனால் பௌத்த பிஷ்டுக்கள் எப்படி சொல்வார்கள், பௌத்த பிஷ்டுக்கள் ஓரிடத்திலே நிற்க மாட்டார்கள். அவருடைய ஒரு மோட்டோ என்ன தெரியுமா? அவருடைய லட்சியம் என்ன தெரியுமா? கரத்தல பிக்ஷா தருத்தல வாஸ். அவ்வளோதான். கரத்தல பிக்ஷா தருத்தல வாஸ். வீட்டுக்கு செல்வார்கள், நிற்பார்கள். புத்தம் சரணம் கச்சாமி,
தர்மம் சரணம் வெச்சாமி, சங்கம் சரணம் வெச்சாமி என்று சொல்வார்கள். அதை கேட்டவுடனே வீட்டுக்கின்ற அந்த வீட்டுடைய உரிமையாளர், அந்த அம்மா உணவு கொண்டு வந்து கொடுப்பார். அதை அப்படியே கையிலே வாங்கிட்டு வருவார்கள். கையிலே வாங்கி சாப்பிடுவாங்க. கையில் தட்டோ கிட்டோ எதுவுமே இருக்காது. அதான் கரத்தல பிக்ஷா. சரி, அதை வாங்கிட்டு போடுவாங்க. இரவாகி விட்டதா, எங்கே தூங்குறது? லாஜிக்காக போவாங்க அந்த காலத்தில் கிடையாது. எங்கேயாவது மரம் இருந்தால் அந்த மரத்தினுடைய தூங்குவார்கள். கரத்தல தர தரு தருத்தல வாஸ், தடு என்றால் மரம். மரத்துக்கடியிலே படுத்து உறங்குவார்கள். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. பற்றற்ற திரையை அவர்கள் வாழ்ந்தார்கள் பௌத்த பிக்ஷுக்கள். அதுபோல் இங்கே இந்த சாதுக்கள் சுட்டிக்கொண்டே இருப்பார்கள். சதுக்கடி பாஷா என்பார் கபிலுடைய பாஷை. சரி, அவருடைய எங்கெல்லாம் அவர் போகின்றார்களோ அங்கே மிகவும் பிரபலமான வார்த்தைகளை, சொற்களை தன்னுடைய படைப்புகளிலே சேர்ப்பார். சேர்க்கின்ற பொழுது அது இன்னும் சுவையாக இருக்கும், எளிதாக மக்களுக்கு புரியும். இங்கே பாருங்கள், நிந்தக் நியரே ராக்கியே. நியர் வார்த்தை என்ன வார்த்தை? இது ஆங்கில வார்த்தை. 1500 வாழ்ந்தவர் கபிதாஸ். இன்றைக்கு ஏறக்குறைய 600 ஆண்டுகள் ஆகிட்டன அவர் வாழ்ந்து, அவர் மறைந்து. அப்பொழுது அந்த நியர் வார்த்தை என்ன அர்த்தம்? அருகேன்னு அர்த்தம். இங்கிலீஷில் நியர் என்றால் அருகாமையில், பாஸ், நஸ்ரீக். சொல்ல பாருங்க, நிந்தக் நியரே ராக்கியே. நம்ம யாரெல்லாம் நம்ம இகழ்கிறார்களோ, வள்ளுவர் சொல்வார், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை என்பார். அதுபோல் நிந்தக் நியரே ராக்கியே. நம்ம யாரெல்லாம் இகழ்ந்து பேசுகிறார்களோ அவர்களை பக்கத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். ஆங்கன் நம்முடைய முட்டத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆங்கன்னா முட்டுறோம். குட்டி நம்மளுடைய குடிசை இருக்கா, அங்கே வச்சுக்கோங்க. ஆங்கன் குட்டி செவ்வாய். ஏன்னா அவர்கள் பின் பானி சாபுன் பினா, தண்ணீர் இல்லாமல், சோப்பு இல்லாமல், பின் பானி சாபுன் பினா நிர்மல் கரை சுபாய், அவரிடமை அழகாக தூய்மைப்படுத்துவார்கள். ஆக நம்மை பிறர் ஏசுகிறார்களே, இகழ்ந்து பேசுகிறார்களே என்று நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். அப்படி நம்முடைய தவறுகளை யாரெல்லாம் சுட்டி காட்டுகிறார்களோ அவர்களை நமக்கு அருகிலே வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர்கள்தான் சோப்பு இல்லாமல், தண்ணீர் இல்லாமல் நம்முடைய மனதை, நம்முடைய உடம்பை சுத்தம் செய்பவர்கள். ஆடையை துவைக்க சோப்பு வேண்டும், நீர் வேண்டும். நம்முடைய அறிவை வெளுக்க, நம்முடைய மதியை வெளுக்க, நம்முடைய குறைகளை வெளுக்க, அழுக்கை வெளுக்க, களங்கத்தை வெளுக்க யார் வேண்டும்? சிறந்த இகழ்பவர்கள் வேண்டும். நம்முடைய குற்றம் கடுதல் சொல்வார்களே, குற்றத்தை எடுத்து சொல்கின்ற, தைரியமாக சொல்கின்றவர்களுக்கு வேணும். சொல்லாமல் நம்ம ஐசிக்கிறவங்க கூடாது, ஃபேக்டரி பண்ணுறவங்க கூடாது. நிந்தக் நியரே ராக்கியே, ஆங்கன் குட்டி செவ்வாய், பின் பானி சாபுன் பினா, நீர் இல்லாமல், சோப்பு இல்லாமல், நிர்மல் கரை சுபாய், தூய்மையாக, சுபாய் அழகாக நம்முடைய கேரக்டரை, நம்முடைய ஒழுக்கத்தை, நம்முடைய பண்புகளை அவர்கள் மாற்றுவார்கள். ஆகவே அவர்களை நீங்கள் ஒதுக்காதீர்கள், அவர்களை கூடவே வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் எல்லாரும் கெடும் என்ற குரலுக்கும் கபிலாசருடைய சொற்களுக்கும் மிகுந்த ஒற்றுமை இருப்பதை நாம் காணலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், அலங்கார் பற்றி சொல்லியிருக்கின்றேன். ஒவ்வொரு வரிகளிலும் நீங்கள் தேடுங்கள், அணிகளை தேடுங்கள் என்று சொல்லியிருக்கின்றேன். சரி, இன்றைக்கு இந்த தோஹாவிலே நாம் தேடலாமா? தேடலாம். நிந்தக் நியரே ராக்கியே. நிந்தக் என்ற வார்த்தையில் நீ முதலெடுத்து, நியரே என்ற வார்த்தையில் நீ முதலெடுத்து. அப்போது நீ இரண்டு ஒரே எழுத்துக்கள் ரிப்பீட் ஆனதுனால இதுக்கு என்ன பேர் தெரியுமா? அனுப்ராஸ்ன்னு சொல்கிறார்கள். ஒரு முறைக்கு மேல் வந்திருப்பதனால இது சேகார பிராஸ். நிந்தக்
நேரே ராக்கியே ஆங்கன் குட்டி செவ்வாய் பின்பானி சாபுன் பினா நிர்மல் கரை சுபாய். சரி, இங்கே நிர்மல், அங்கே நீ வந்துக்கிறது. நிந்தக்கில் நீ வருது, நேரே நீ வருது, நிர்மல் நீ வருது. அப்போ 3 முறை வந்தாலே இது வந்து விருத்தியான பிராஸ். पिता के चरणों में कोई एक वर्ण एक से अधिक बार आए तो उसे शेखाप्रास कहते हैं. 2 से अधिक बार आए तो उसे वृत्याप्रास कहते हैं. சரி, இங்கே நிந்தக், நேரே, நிர்மல், இங்கே விருத்தியாரப்ராஸ், சேகாரப்ராஸ். அடுத்தது பின் பானி சாபன் பினா நிர்மல் கரை சுபாய். பின் பினா, இங்கே பி ரிப்பீட் ஆயிருக்கு. அங்கேயும் வந்து அனுப்ராஸ் இருக்கிறது, சேகாரப்ராஸ். பின் பானி சாபன் பினா பி 2வது வந்து இதுவும் அனுப்ராஸ், சேகாரப்ராஸ். இப்படியாக ஒவ்வொரு பாவிலும், ஒவ்வொரு பாடலிலும், ஒவ்வொரு வரியிலும் நாம் அணிகளை அலங்கார தேட ஆரம்பித்தால் நமக்கு அதுவே பழகிவிடும். அது மட்டுமல்ல, நாமே கவிதை ஏற்றலாம். நாமே கவிதை ஏற்றலாம். இன்றைக்கும் கூட ஒரு புதிய பாடலை கேட்டால் அந்த முதல் வரியை கேட்டால் போதும், அந்த கடைசி வரிகளே துக்குன்னு சொல்வார்களே, அந்த துக்கை வைத்துக்கொண்டு அடுத்த வரியின் துக்கை நான் சொல்லுவேன். முதல் முறையை கேட்டாலும் கூட என்னால் சொல்ல முடியும். ஏன்னா பெரிய கமசோதனை கிடையாது. ஏனென்றால் இப்படி நாம் தேடிக்கொண்டே இருந்தால் தேடுங்கள் தரப்படும், தட்டுகள் திறக்கப்படும் என்றார் இயேசுகிறார். அதுபோல் நாம் தேடினால் கண்டிப்பாக கிடைக்கும். நாம் வைத்து கொண்டு நாங்களே கவிதை எழுதலாம், நாங்களே கவிஞராகலாம். ஆகவே நீங்கள் ஒவ்வொரு பாடலிலும், ஒவ்வொரு வரியிலும் நீங்கள் அணிகளை தேடுங்கள். அணிகளை தேடிக்கொண்டே இருங்கள். தேட தேட நம்முடைய ஞானம் வளரும். எவ்வளவு தேடுகிறோமோ அவ்வளவு நம்முடைய ஞானம் வளரும். ஆகவே இந்த பதிவை தங்களுக்கு வெறும் குரலுக்காக மட்டும் இல்லாமல் அணிகளுக்காகவும் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு அதில் உள்ள சுவையை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லிக்கொள்வேன். நீங்கள் ஒருவேளை நீங்கள் இதை கேட்கின்றவர்கள் இந்தி ஆசிரியர்களாக இருந்தால் நீங்கள் சுவைத்து பாருங்கள். முதல்ல நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள். டேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் கொடுங்க. வீட்டில் பாருங்கள், அம்மா சமையல் செய்வார். சமையல் செய்வோடனே உப்பு காரம் சரியாக என்று கொஞ்சம் அப்படியே எடுத்து சுவைத்து பார்ப்பார்கள். சுவைத்து பார்த்து குறைவாக இருந்தால் போடுவார்கள், அதிகமாக இருந்தால் அதுக்கு தான் மேனேஜ் பண்ணுவாங்க. ஆக நமக்கு போடுகின்ற பொழுது சுவையாக போடுவார்கள். அப்படி நாம் படிக்கின்ற பொழுது சுவைத்து படிக்க வேண்டும். சுவைத்து படித்த பிறகு சுவைத்து கற்பிக்க வேண்டும். அப்படி ஏதோ நம்ம ஃபீஸ் வாங்குகிறோம், குழந்தைங்களுக்கு வர்றாங்க போகிறாங்க என்று இல்லாமல் ஒவ்வொரு வரிகளையும் நீங்கள் சுவைத்து பார்த்து அதன் பிறகு அந்த சுவையை அவளுக்கும் நீங்கள் கொடுத்தால் அந்த சுவையை அவள் அறிவார்கள். ஆகவே இலக்கியத்துக்கு நிகரான ஒரு சொல், ஒரு பொருள் வேறு இல்லை என்றால் இலக்கியமானது பல பேரை மாற்றியிருக்கிறது. கொடுமைக்காரரை கூட மாற்றியிருக்கிறது. கொள்வதை தவிர வேறு எந்த வேலையுமே செய்யாத ஒரு மன்னனை கூட இந்த இலக்கியம், கவிதை மாற்றியிருக்கிறது. இதற்கு நிறைய சான்றுகள் உண்டு. அந்த சான்றுகளை நான் அன்றாடம் அவ்வப்பொழுது நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஒரு பார்சிய கவிஞர் எழுதினார், ஒரு மன்னன் தொடர்ந்து மக்களை கொண்டு கொண்டே இருந்தான். அப்போ சொன்னால், என்னுடைய வாழ் வந்து அன்பின் வாழ், நான் அன்பிற்காக மக்களை கொள்கிறேன். அதாவது எப்படி யூதர்களை கொண்டான் அல்லவா ஹிட்லர், அதுபோல அவன் கொண்டிருந்தான். அவனை தடுக்க யாராலும் முடியவில்லை. ஒரு பார்சிய கவிஞர் வந்தார். அந்த தெரியுமில்ல, கவிஞர்கள் சுட்டிக்கொண்டே இருப்பார், சாமியார்களாம். அது பேருக்கு வந்தார், கேட்டார், அறிந்தார். உடனே அவருக்கு ஒரு ஓலை எழுப்பினார். அந்த ஓலையை எழுதியிருந்தார், உன்னுடைய
अनबिन वाळानது तेरे प्रेम की तलवार ने बहुत से लोगों को मार डाला है உடைய அன்பு என்ற வாழ் வந்து இம்சிக்கின்ற வாழ் அல்ல அன்பின் வாழ் சொல்கிறிய சரி அன்பு என்ற வாளானது பல பேரை கொண்டிருக்கிறது சரி உன் விருப்பப்படி வைத்துக் கொள்ளலாம் சரி நான் சொல்கிறேன் யாரெல்லாம் நீ வந்து கொன்றாயோ அவளை மீண்டும் தட்டி எழுப்பு அவளுக்கு உயிரை கொடு உயிரை கொடுத்து மறுபடியும் நீ கொல்லு தான் உன் வேலை என்ற கருத்தோடு அவர் எழுதியிருக்கிறார் அதை படித்தான் அவன் ஓ நம்மால் கொல்லத்தான் முடியுமே தவிர பிழைக்க வைக்க முடியுமா அப்போ என்னுடைய கொள்கை என்னுடைய மதமானது பிழைக்க வைக்காதா கொல்லத்தான் செய்யுமா என்றவன் அறிவு பெற்றான் அறிவு பெற்று அன்று முதல் அவன் இனப்படுகொலையை நிறுத்தான் என்பது வரலாறு ஆக அந்த பாரசீக கவிஞர் அது தன்னுடைய கவிதை மூலமாக அந்த மன்னனை திருத்தினார் ஆகவே கவிதைக்கு அவ்வளவு பவர் இருக்கிறது நான் பிஹாரியை பற்றி சொல்லும்போது நான் சொல்ல இருக்கின்றேன் இதே போல ஒரு கதை ஒரு சம்பவம் பிஹாரிக்கும் நடந்தது அந்த பிஹாரி போகின்ற பொழுது ஒரு நாட்டிலே ஒரு சிற்றரசன் அவனுக்கு 7வது கல்யாணம் செய்து கொண்டான் 7வது புது பெண் அந்த 7வது மனைவி அந்த புறத்திலேயே மயக்கிறான் அரசுக்கு வருவதில்லை எந்த வேலையும் பார்ப்பதில்லை யாரையும் சந்திப்பதில்லை இந்நேரமும் அவனுடைய அறையிலேயே அந்த புறத்திலேயே விழுந்து கிடப்பான் யார் சொல்லியும் அவனை திருத்த முடியவில்லை கடைசியாக பிஹாரி அங்கே போனார் பிஹாரிக்கு போகும்போது அதை கேள்விப்பட்டு அவருக்கு இதே போல ஒரு துவா வந்து எழுதி அனுப்பினார் அதை படித்த உடனே அந்த மனம் மாறினான் மீண்டும் வந்து இதே போல எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு துவா நீங்கள் எழுதி தர வேண்டும் ஆக நீங்கள் வேண்டிய பரிசை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்ல நாள் ஒன்றுக்கு ஒரு துவா வீதம் மொத்தம் 700 துவா அவர் எழுதி அனுப்பினார் அந்த 700 துவாகளும் சேர்ந்தது தான் ஒரு பெரிய நூலாக வடிவெடுத்தது அதன் பெயர் தான் பிஹாரி சத்சை சாத் என்றால் 7 சை என்றால் 100 700 दोहों का संग्रह सत्सई कहा जाता है பிஹாரி சத்சை என்று அழைக்கப்படுகிறது இப்படி அந்த சத்சை வருவதற்கு அடிப்படையாக இருந்தது இந்த கவிதை தான் அந்த கவிதை என்று நீங்கள் அறிய அவலாதிப்பீர்கள் எனக்கு புரிகிறது அந்த கவிதை பாருங்கள் நகி பராகு நான் எழுதவில்லை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள் நகி பராகு நகி மதுர மது நகி பராகு நகி மதுர மது ஆஹே இஹி கால் आगे यही काल अली कलिही यो बंदियो अली कलिही यो बंदियो आगे कौन हवाल இதுதான் தோஹா இந்த தோஹாவுடைய கருத்து என்னவென்றால் அதாவது ஒரு வண்டை பார்த்து கவிஞர் எழுதுவதாக அந்த கவிதை இருக்கிறது தோஹா ஒரு வண்டு பிரம்ம இருக்கு இல்லையா வண்டு என்ன செய்யும் மலர்ந்த பூவிலே சென்று தேன் அருந்தும் சரி அந்த இனப்பெருக்கம் எப்படி ஏற்படும் இப்போ மரங்களுக்கு தேன் அருந்துகின்ற பொழுது அந்த வண்டுகள் அதில் உட்கார்கின்ற பொழுது அங்குள்ள மகரந்த சேர்க்கை வந்து என்ன பண்ணும் இதனுடைய உடம்புலே ஒட்டிக்கொள்ளோடனே இன்னொரு பூவில் உட்கார்கின்ற பொழுது அந்த மகரந்த சேர்க்கை அந்த பூவிலே விழுகின்ற பொழுது அந்த பூக்களுக்கு இனப்பெருக்கம் ஏற்படும் இப்படித்தான் பூக்களுக்கு இனப்பெருக்கம் ஏற்படுகிறது என்பதை நாம் அறிய வேண்டும் அப்படி அந்த கருத்திலே சொல்கிறார் நகி பராகு இந்த பூவிடத்திலே மகரந்தம் கிடையாது ஏனென்றால் இது மலரவில்லை இது மொட்டு நகி பராகு சரி நகி மதுர மது இனிமையான தேனும் கிடையாது ஏனென்றால் மலராவிட்டால் எப்படி தேன் கிடைக்கும் ஆக உன்னுடைய 7வது பெண் என்பவள் பூப்பு இல்லாதவள் பருவம் அடையாதவள்
பருவம் அடையாத பெண்ணிடம் எப்படி குழந்தை கிடைக்கும்? ஆகவே நகி பராகு, இங்கே மகரந்தம் கிடையாது, அது கருவுற முடியாது இந்த பூவால், இதனால் முட்டுது. நகி மதுர மது, இனிமையான தேனும் இதில் கிடையாது. ஆகே இகி கால், இதான்ப்பா காலம், இதான் பொசிஷன், இதுதான். ஆகே இகி கால், இதுதான் தற்போதைய பொசிஷன் அந்த ராணிக்கு. ராணின்னு சொல்லவில்லை, முட்டு என்கிறார். அலினா வண்டு. கலிஹி யோ மந்தியோ, முட்டா இருக்கிற பொழுதே இப்படி கட்டுண்டு கிடந்தால், கலிஹி யோ மந்தியோ, இந்த வண்டு முட்டா இருக்கின்ற முற்றின் மீதே இவ்வளவு கட்டுண்டு கிடந்தால், ஆகே கோன் ஹவால், இனி ஃபியூச்சரில் யாருக்கு என்ன ஆகுமோ யார் தெரியும். கோன் ஜானே, ஆகே கோன் ஹவால்னா கோன் ஜானே கே ஆகா. ஆக அந்த ராணி, 7வது ராணி பருவம் அடையாதவள், அவள் இளப்பெண் அல்ல, அவளிடம் இனப்பெருக்கம் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடையாது. இதுக்கே நீ இப்படி என்றால், நாளைக்கு அந்த பெண் பருவம் அடைந்தால், இனப்பெருக்கம் செய்வதற்கான வாய்ப்பு தகுதி அவள் அடைந்தால் உன் நிலைமை என்ன என்ற கருத்தோடு இந்த துவாவை எழுதியிருப்பினார். அந்த துவாவை படித்தான் அந்த மன்னன். ஒரு நாளுக்கு அறிவு வந்தது, வெளியே வந்தான். அன்று முதல் சிறந்த முறையில் அரசகாரர்களை கவனிக்க ஆரம்பித்தான். இப்படி இலக்கியமானது பல பேரை திருத்தக்கூடியது, பல பேரை திருத்த வல்லது. ஆகவே நீங்கள் இலக்கியம் படியுங்கள். அதனால் தான் சாகித்ய சதனுக்கு தலைப்பு வைத்தேன். இதை சதனுக்கு தலைப்பு வைத்தேன். இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பயன்படுத்தி கொண்டு சிறந்த ஞானிகளாக உருவாக்குங்கள் உங்கள் குழந்தைகளை. நீங்கள் முதல் ரசியுங்கள், ரசித்து படியுங்கள். படித்த பிறகு நீங்கள் குழந்தைகளுக்கும் அதே போல் நீங்கள் கற்றுக் கொடுங்கள். அப்படி குழந்தைகள் உங்களையே சுற்றி வருவார்கள். புத்தகத்தை படிக்கிறோம், அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுறோம் என்று இல்லாமல் உயர்ந்த கருத்துக்களை, சிந்தனைகளை விதையுங்கள் என்று சொல்லி இன்றைய பதிவை நிறைவு செய்கின்றேன். நாளை ஒரு புதிய தலைப்புடன் தங்களை சந்திக்க இருக்கின்றேன். நேர விருப்பம் ஏதாவது வந்தால் அது நாளைக்கு, இல்லாவிட்டால் வழக்கம் போல சாகித்ய சதன் தொடரும் என்று கூறி இன்றைய பதிவை நிறைவு செய்து நாளை தங்களை சந்திக்கின்றேன். அதுவரைக்கும் விடைபெறுவது தங்களின் அன்பன் ஆர் சுந்தரராஜன், திருப்பூர், தமிழ்நாடு। कल एक नए शिक्षक के साथ आपसे मिलने वाला हूँ। तब तक के लिए आपसे विदा लेने वाला आपका सेवक आर सुंदरराजन, तिरुपुर, तमिलनाडु। नंरी, धन्यवाद, नंरी, धन्यवाद। जय हिंद। कुछ